திட்டம் இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இப்போ இதை எங்களோட ஒட்டுமொத்த காலப்பகுதியிலும் இதொன்று தான் அபிவிருத்தி. இல்லாட்டிக்கு வந்து இதுக்கு பிறகு வந்து எங்களை நீங்கள் காண கிடைக்காது, நாங்கள் உங்களை வந்து சந்திக்க மாட்டோம், இல்லாட்டிக்கு வந்து அபிவிருத்திகள் நடக்கான்னு சொல்லலாம் யோசிக்க தேவையில்லை. உண்மையிலையும் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு நாங்கள் நம்புகிறோம் இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு மிகவும் மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியிலேருந்து இன்றைக்கி நாடு மீண்டு கொண்டு வருது. இப்போ நாடு மீண்டு கொண்டு வரைக்குள்ளே இன்றைக்கி எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட நிதிகள் மூலமாக இன்றைக்கி நாங்கள் எங்களை நாங்கள் ஆரம்பித்து முன்னோக்கி கொண்டு வரோம். இப்போ இதில் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ கடந்த வருடத்தையும் விட இந்த வருடம் இந்த மாகாணங்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து அதிகமான நிதி. நாங்கள் நம்புகிறோம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரவு செலவு திட்டத்துக்கான அந்த உரை வந்து ஜனாதிபதியால் முன்மொழியப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் இன்னும் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கு நாங்கள் இன்னும் அதிகமான நிதியை எமது மாவட்டத்திற்கும் எமது மாகாணத்திற்கும் ஒதுக்கிக் கொள்ள முடியும். அதன் மூலமாக இந்த விருத்திகளில் இன்னும் அதிகமாக எங்களுக்கு வந்து மேற்கொள்ள முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கடந்த சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த நாட்டில் அதிகமான பெரும்பான்மையான மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு நபர் அன்புகுமார் நாயக்க தோழர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டவர். இப்போ நான் நம்புகிற இதில் உள்ள எல்லாரும் எங்களுக்கு வாக்களித்திருப்பீர்கள் இல்லை, வாக்களிக்காத நபர்களும் இருப்பீங்க. ஆனால் வாக்களிக்காத எல்லாருக்குமான ஜனாதிபதியாக இன்றைக்கு அவர் மிகவும் வெற்றிகரமாக அவர் வேலை திட்டங்களை மிகவும் சிறப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒன்று பொருளாதார ரீதியாக ஒரு மிகுந்த ஒரு ஸ்திரத்தன்மையை நாங்கள் எட்டி கொண்டு வர்றோம். எப்படி ஒரு வங்குரோத நிலைமையிலிருந்து ஒரு 4 வருஷம் 9% பொருளாதார வளர்ச்சி அடையிற என்று சொல்றது வந்து லேசப்பட்ட விஷயம் இல்லை. வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு உதவிகள், அது போன்று எங்கள் நாட்டில் வந்து ஊழல் இல்லாத மோசடி இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு வந்து நாட்டில் காணப்படுது. நிறைய விடயங்கள் இன்றைக்கு வந்து ஒரு நாட்டு ரீதியில் வந்து நாங்கள் பல்வேறு தரப்பட்ட வளர்ச்சிகளை பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். ஆகவே அதன் ஒரு ஆரம்ப கட்டமான ஒரு அம்சமாகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் காண்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நிச்சயமாக இந்த பிரதேசங்களுக்கு இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது. எங்களுக்கு வந்து இளைஞர்களோட வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது போன்று எங்களோட பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அந்த நிறைய சவால்கள் இருக்குது எங்களுக்கு. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு எங்களோட வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட நிறைய இப்படி பேசுறதுக்கு வந்து நிறைய விடயங்கள் இருக்கு. ஆகவே அந்தந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் படிப்படியாக நாங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்குவதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம், விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நானும் பார்க்கிறேன் என்று சொன்னால் வந்து அரசாங்கத்தை சார்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர், பிரதி அமைச்சரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இதுக்கு முதல்ல நான் நினைக்கல வந்து இந்த பிரதேசங்களுக்கு வந்து உண்டாக எப்போ சரி வந்திருப்பாங்களா இல்லையா எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்களும் ஒரு சாமானியனாக சாதாரண ஒரு குடிமகனை போன நாங்களும் இன்றைக்கு வந்து உங்களோட உண்டாக நாங்கள் இருந்து நாங்கள் இன்றைக்கு வந்து மக்களோட குறைகளை கேட்டறிகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. ஆகவே இதில் நிற்கக்கூடாது. நாங்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதோடு வந்து வேறு எங்களுக்கு வந்து எதிர்வரும் காலங்களில் மாநசபை உறுப்பினர்கள் வரப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரீதியில் எங்களோட அலுவலகம் இருக்குது, கச்சேரியில் அலுவலகம் இருக்குது, அதாவது ஹிந்து காலேஜ் பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் எங்கெண்டாலும் போய் உங்களோட குறைகளை உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சொல்லும் பட்சத்தில், உங்களோட ஆதங்கங்களை சொல்லும் பட்சத்தில் வந்து நாங்கள் நிச்சயமாக அதற்கான பதில்களை நாங்கள் உங்களோடு சேர்ந்து தேடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் தான், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வோம். ஒரு ஆரம்ப புள்ளி இதை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் கொண்டு போவோம். எத்தனை மீட்டர் ரோடு? 550 எஸ்டிமேஷன். அதே தான் 30 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. அதில் வந்து 550 மீட்டர் ரோடுன்னு சொல்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இதில் இப்போ இருக்கிற ஒரு மிச்சம் நாங்கள் வந்து இதை நாங்கள் சரியாக முடிச்சு கொள்ளையிலும். ஆகவே உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் இதுதான். நாங்கள் தொடர்பில் இருப்போம், ஒன்றா சேர்ந்து வேலை செய்வோம். ஒரு மிகுந்த ஒரு பாதாளத்திலிருந்து நாடு இன்றைக்கு வந்து எழும்பி இன்றைக்கு நாடு வந்து முன்னோக்கி போகின்ற இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்களோட ஜனாதிபதியோடு எங்கள் அரசாங்கத்தோடு ஒன்றாக நாங்கள் உறுதுணையாக இருந்து நாங்கள் பயணிப்போம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதுவரை காலம் இல்லாத நிறைய விடயங்கள் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. அதில் எங்களுக்கு என்ன விலங்குன்னு சொன்னால், கடந்த காலத்தில் எவ்வளவு வந்து நாடு அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிற விடயம் உங்களுக்கு இன்றைக்கு விலங்கு. ஆகவே இன்றைக்கு ஒரு புதிய ஒரு மறுமலர்ச்சி என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இந்த மறுமலர்ச்சி இன்றைக்கு வந்து இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மறுமலர்ச்சியோடு
ஒன்றாக சேர்ந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது ஆர்டிஏ இன்ஜினியர் உத்தியோகத்தின் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை அதையும் நான் தெரிவித்துக் கொண்டு அது போன்று இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட வந்த நபர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நம்புற 3 மாதம் 3 மாதம் டைம் கேட்டிருக்கிறாங்க. நான் நம்புறேன் 3 மாதத்துக்கு முதல்ல எங்களுக்கு மழை அந்தந்த பிரச்சனைகள் இல்லாட்டிக்கு வந்து 3 மாதத்துக்கு முதல்ல முடிக்கலும். அதே மாதிரி ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு வந்து இந்த ரோட் செய்யக்குள்ள வந்து குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த இதுகள் இருக்கு, உங்களுக்கு நல்ல சொல்லாக்கள் இருப்பீங்க. இன்னும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதிலே சொல்லுங்கள். ஆகவே நாங்கள் மிகவும் தரமான மிகவும் உறுதியான வீடுகளை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். அதுக்கு எங்களோட ஆர்டிஏ நிச்சயமாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒருமுறை எங்களை இங்கு அழைத்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.